ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் வந்துட்டு கோபிக்கு எப்படி சொல்கிறதே தெரில. அம்மா இங்கே வாங்கம்மான்னு சொல்லிட்டு தனியாக கூட்டிகிட்டு காரில் போகிறாரு. போகிற வழியில் முக்கிறாரு, திக்கிறாரு, திணறாரு, ஒன்றும் புரியல. உடனே அவங்க அம்மாவுக்கு ஏதோ நீ சிக்கிட்டு இருக்குன்னு தெரியுது, ஏதோ சொல்ல வர, ஆனால் என்ன சொல்ல வரேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சொல்ல வரும்போது நம்ம வீட்டுக்கு ஒரு குட்டி குழந்தை வரப்போகுதுங்கிறாங்க. உடனே இவ்வளோ நாள் யாரை திட்டிகிட்டு இருந்தாரு? நம்ம எலியில் திட்டிகிட்டு இருந்தாங்க. எலிலுக்கு தான் குழந்தை இல்லைன்னு சொன்னேன். எலிலோட ஒய்ஃப் கன்சியூவாக இருக்காளா, அமிர்தா கன்சியூவாக இருக்காளான்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அச்சோ அம்மா நீங்கள் அங்கே போகாதீங்க, மறுபடியும் நான் தாத்தா ஆகலை, நானே அப்பாவாயிட்டேன் அப்படிங்கிறாரு. ஒன்றும் புரியல. நம்ம ஒன்றும் இல்லை, கோபிக்கு தான் குழந்தை வரப்போகுதுங்கிறாரு. குழந்தை வரப்போகுதுன்னு சொன்னோன்னே அடப்பாவி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு பதறிச்சு, நெஞ்சமெல்லாம் வெடிச்சு போச்சு. ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்க மாட்டுக்கு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே நிப்பாட்டுறான்னு சொல்லிட்டு தண்ணியை குடிக்கிறாங்க. 2 லிட்டர் தண்ணியை ஒரேடியாக அடித்தோம், கல்ப்பா அடித்தோம், ஒன்றும் தெரியலையே. ஐயோ என்னடா நீ இந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்க, இந்த வயசுக்கு இதெல்லாம் தேவையாடா, ஏன்டா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அட்வைஸ் மேலே அட்வைஸ் காருக்குள்ளே உட்காந்து இப்போ எம்மா தெரியாமல் அப்படி என்னடா தெரியாமையா சொல்லுவே அப்படின்னு சொல்லிட்டு சலுப்புன்னு ஒரு அற விட போகிறாங்க. கடைசியில் வாடா நான் வீட்டுக்கு வாடா, ஒரு ஒலி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தால் நம்ம பாக்கியாவுக்கு தெரிஞ்சு போச்சு. என்னடா இது, இவங்க ஏன் இவ்வளோ தண்ணி கொடுக்குறாங்க, இவ்வளோ பதட்டமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் மேலே போகிறாங்க. ராதிகாவை பார்க்குறாங்க. பார்த்தோன்னே உண்மை தெரிஞ்சிச்சு, உண்மையை நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. கண்ணால் சொன்னதெல்லாம் போதும், அவனை ஏன்டி பார்க்குறேன், இந்த குழந்தை வேணாம், 2 மாதம் தானே ஆகுது, அபார்ட் பண்ணிவிடுன்னு சொல்கிறாங்க. என்ன பேசுகிறீங்க, இந்த குழந்தை வேணான்னு முடிவு எடுக்க வேண்டிய உரிமை எனக்கும் கோபிக்கு மட்டும்தான் இருக்குன்றாங்க. அந்த கோபியோட அம்மா நான் சொல்கிறது நல்லது கெட்டது சொல்கிறது எனக்கு உரிமை இருக்குது, அவனுக்கு பதில் நான் பேசுவேன்னு பேசுகிறாங்க. அம்மையார் மருமக சண்டைனா இப்படி தான் இருக்கும் போல். அடிச்சுக்கோங்க நல்லா அடிச்சுக்கோங்க. பாக்கியா இது வரையும் அடிச்சுக்கிட்டதே கிடையாது, இப்போ உங்க தான் அடிச்சுக்கிறாங்க.